வணக்கம் நண்பர்களே. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. ரோட்டரி 3000 ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3000 அற்புதமான இந்த கான்ஃபரன்ஸில் பங்கேற்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. ரோட்டரி இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட்டுடைய ரெப்ரசன்டேஷனாக இங்கே வந்திருக்கக்கூடிய திருமிகு ரமேஷ் பாபு அவர்களுக்கும், அதேபோல் இந்த ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக தற்போது இருக்கக்கூடிய திருமிகு கார்த்திக், அதேபோல் அவருடைய துணைவியார் திருமிகு சரண்யா உள்ளிட்டவர்களுக்கும், கான்ஃபரன்ஸ் சேர்மனாக இருக்கக்கூடிய திரு சிதம்பரம், கான்ஃபரன்ஸ் அட்வைசராக இருக்கக்கூடிய திரு ரமேஷ், தொடர்ச்சியாக என்னோடு உரையாடி கொண்டே இருந்தவர். இந்த கான்ஃபரன்ஸுக்காக என்னை வழிநடத்தினதில் ரமேஷ் அவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. அதேபோல் திரு மணி, திரு லியோ ஃபெலிக்ஸ், இன்று காலையிலிருந்து என்னை இங்கே வந்து அழைத்து வருவதற்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்த திரு ஆண்டனி பிரேம்குமார், இந்த அமர்வில் என்னோடு இருக்கக்கூடிய திருமிகு மோகன்குமார், திருமிகு ரேவதி உள்ளிட்ட அவையில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நிறைய நண்பர்கள் தெரிந்த அறிந்த முகங்களாக இருக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து வளர்ந்தது காவிரி கரையோரம் தான், படித்தது எல்லாம். அதனால் கிட்டத்தட்ட இந்த 7 மாவட்டங்களில் பெருமளவு தெரிந்த அறிந்த நண்பர்கள், கவிஞர் தங்கமூர்த்தி உள்ளிட்ட நிறைய பேரை பார்த்தேன் காலையில். அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தலைப்பு ஒன்று, நான் அந்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கான்ஃபரன்ஸ் பற்றியும் பேச நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு தகவலை சொன்னார் திரு ஃபெலிக்ஸ், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அதிகமான உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய ரோட்டரி டிஸ்ட்ரிக்டாக இந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. 7700 உறுப்பினர்கள் அப்படின்னாரு. உலகத்தில் நம்பர் 1 ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெருமை தான். எப்போவுமே நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எல்லாருமே ஓடிக்கொண்டே இருப்போம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு டீமோட 7700 உறுப்பினர்கள் அப்படின்னா எவ்வளோ பெரிய எண்ணிக்கை அது. 7 மாவட்டங்கள் 7700 அப்படிங்கிறது, அவ்வளவு சேவையாளர்கள் ஒன்றாக இணைந்து வர்றதுங்கிறதே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். நேற்றைக்கு கொச்சினில் ஒரு நிகழ்ச்சி, இதே மாதிரியான ரோட்டரி நிறுவனத்தினுடைய நிகழ்ச்சி, ரோட்டரி சங்கத்தினுடைய நிகழ்ச்சி, அதை முடிச்சுட்டு இன்றைக்கி இங்கே இருக்கிறோம். இந்த ட்ரீம் அப்படிங்கிறது தான் இந்த கான்ஃபரன்ஸினுடைய தலைப்பாக இருக்குது. என்னோட தலைப்பு சமூக ஊடகங்களின் தாக்கம். அதுக்குள்ளே நான் பின்னாடி வர்றேன். 20 நிமிடம் மனதில் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம நிறைவு பண்ணிடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட் ரோட்டரியில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். அதுவும் இன்றைய கான்ஃபரன்ஸில் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சரியாக இருக்குது. இந்த ட்ரீம் அப்படிங்கிறது எல்லோருக்குமான ஒரு கனவு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? வாழ்க்கையில் நாம் வந்து ஏதோ ஒரு கனவை நோக்கி தான் ஓடிக்கிட்டே இருக்கோம். அந்த கனவை வெற்றி பெறுவது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அப்போ இந்த ட்ரீம் அடையிறது அப்படிங்கிறதுல 2 அம்சங்கள் இருக்கிறதா பார்க்குறேன். வெற்றிக்கு வந்து அடிப்படையாக என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சோன்னா நிறைய சொல்லுவாங்க. இங்கேயே நீங்கள் எல்லாருமே வெற்றியாளர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கீங்க. பெருமளவுக்கு அந்தந்த பகுதியில் அந்தந்த துறையில் வெற்றிகரமாக செயல்படக்கூடியவர்கள். அடுத்ததாக என்னுடைய வெற்றிக்கு பிறகு இந்த சமூகம் சார்ந்து நான் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சேவை மனப்பான்மையோடு வந்திருக்கக்கூடியவர்கள். அப்போ வெற்றிக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல உங்கள் எல்லாருக்கும் ஒரு குறைந்தபட்சமான ஒரு புரிதல் இருக்கும். இந்த வெற்றிக்கு அடிப்படை அப்படின்னு கேட்டோன்னா தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம், அர்ப்பணிப்பு அதுவும் சொல்லுவோம். இன்னும் என்னெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். இது எல்லாவற்றையும் விட இந்த கனவு இருக்கு இல்லையா? இந்த கனவுக்கும் இந்த வெற்றிக்கும் இடையில, கனவு நாம் ஒரு வெற்றி அடையணும், அல்லது நாம் இந்த இடத்தை தொட வேண்டும், அல்லது இப்படியாக நாம் வளர வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கு இல்லையா? அது ஒரு கனவு. அந்த கனவை நாம் போய் அடையிற அந்த ஒரு இடம் இருக்கு இல்லையா? அந்த ட்ரீம்லேருந்து அதை ஒரு பாசிட்டிவாக மாற்றுறது. ட்ரீமுக்கும் ரியாலிட்டிக்குமான ஒரு இடைவெளி ஒன்று உண்டு. இந்த ரியாலிட்டி அதை எப்படி நம்ம வந்து அடையிறது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக நான் பார்க்குறேன். அது டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வெற்றியாளராக வருகிறார் அப்படிங்கிறத சமீபத்தில் என்னுடைய நிறைய உரையாடல்கள் நான் நடத்திட்டு இருக்கிறேன். அப்படி ஒரு உரையாடலில் இசைஞானி அவர்களோடு உரையாடல் 1.5 மணி நேரம் நடந்த ஒரு உரையாடல். தங்கமூர்த்தி அவர்கள் நீண்ட நேரம் அதை பற்றி பேசிட்டு இருந்தார். நிறைய நண்பர்கள் சொன்னாங்க. அதில் அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். எல்லாவற்றிலும் நான் ரொம்ப கவனித்த ஒன்று, காலையில் 7 மணிக்கெல்லாம் அவருடைய கார் வந்து அவரோட அலுவலகம் வந்துருச்சு. இது 1 நாள் 2 நாள் 3 நாள் நிகழ்வல்ல. 50 ஆண்டுகளாக காலையில் 7 மணிக்கு ஸ்டூடியோவுக்கு வரக்கூடியதை தன்னுடைய ஒரு பொறுப்பாக கடமையாக வச்சிருக்கிறார் இசைஞானி. அவருடைய வெற்றியில் ரொம்ப அடிப்படையாக நான் பார்க்குறது அந்த செல்ஃப் டிசிப்ளின்.
எல்லாருக்கும் அது அமைதான்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படி அமையக்கூடியவர்கள் வெற்றியாளர்களாக மாறுறாங்க. அவருடைய வீட்டில இருந்தே கூட நான் பார்க்குறேன். எல்லாருக்கும் திறன் இருந்துச்சு, எல்லாருக்கும் இசை பற்றிய ஞானம் இருந்துச்சு, பாடல்கள் எழுதக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆனால் அவர் ஒருத்தர் தான் இவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்தார். அந்த உயரத்தை அடைஞ்சதுல அவருடைய இசைஞானம் ஒரு பக்கம் இருக்கலாம், அவருக்கு இருக்கக்கூடிய மற்ற எல்லா விஷயங்களும் இருந்திருக்கலாம். டிசிப்ளின் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு அப்படிங்கிறத நான் ரொம்ப முக்கியமாக அந்த இடத்துல பார்த்தேன். எல்லா சக்ஸஸும் தொடங்குற இடம் அந்த செல்ஃப் டிசிப்ளினாக இருக்குது அப்படிங்கிறது தான் இளையராஜா அவர்களுடைய பாதையிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இந்த கனவை விரட்டி பிடித்த 2 முக்கியமான நபர்களோட நான் சமீபத்தில் உரையாடினேன். அதுக்கு பிறகு நான் வரேன். சமூக ஊடக தாக்கங்கள் இந்த விஷயங்கள்லாம் பேசலாம். 2 பேர் என்னை ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண பர்சனாலிட்டிஸாக சமீபத்தில் இருந்தாங்க. 2 பேருமே பெண்கள். அவங்களோட உரையாடல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பெனோ செஃபின் அழகிரி அப்படின்னு அவங்களோட பேர். அவங்கள பற்றி நாம் ஏன் இங்கே பேசணும், இந்த மேடையில் பேசணும்? ஏன்னா இந்த ட்ரீம் அப்படிங்கிறது தான் அவங்க பேசுறதுக்கான அடிப்படை காரணமாக இருக்குது. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் ஒரு ஹிஸ்ட்ரிக்கு சொந்தக்காரங்க. இந்திய வரலாற்றில் 69 ஆண்டுகளில் அவங்க அந்த துறைக்கு வந்தபோது இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்க்கு வந்த முதல் பார்வை மாற்றுத்திறனாளி. 100% அவங்களுக்கு வந்து பார்வை மாற்றுத்திறனாளி. 100% அவங்களால பார்க்க முடியாது, விஷன் சேலஞ்ச் இருக்குது. அப்படியே ஒருத்தர் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்க்கு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்திருக்கும். நம்ம எல்லாருக்கும் ஒரு போதாமை இருக்கு இல்லையா, என்கிட்ட இது இல்லை, அது இல்லை, இது இப்படி ஒன்று கிடச்சிருந்தா நான் இந்த இடத்த அடைஞ்சிருப்பேன். நம்முடைய தோல்விகள் எல்லாத்துக்கும் நாம் என்ன சொல்லிகிட்டே இருப்போம்னா காரணங்கள் அடிக்கிட்டே இருப்போம். எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையல, எனக்கு இப்படி ஒரு குடும்ப சூழல் அமையல, அல்லது எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ அவங்கள யோசிச்சு பாருங்களேன். பிறந்ததுலேருந்தே யாரோ ஒருவரை நான் வந்து டிபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நகரக்கூடிய ஒரு குழந்தையா வளர்ந்த ஒருத்தர், அதுக்கு பிறகு 10th ஸ்டாண்டர்டில் +2ல் தொடர்ச்சியாக இந்த மதிப்பெண்கள்லாம் ஒரு பக்கம். ஆனால் நான் ஆல் இண்டியா சர்வீஸ்க்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு பெண் போகிறாங்க. அதில் ரொம்ப அடிப்படையான ஒரு அம்சம் இருந்துச்சு. அவங்களோட பர்சனல் அந்த இன்டர்வியூ உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சிவில் சர்வீஸோடைய ஃபைனலாக அவங்க எக்ஸாம்ஸ் முடித்த பிறகு, ப்ரிலிம்ஸ் முடித்த பிறகு, மெயின்ஸ் முடிஞ்ச பிறகு பர்சனாலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று நடத்துவாங்க. அங்கேருந்து தான் ஃபைனலாக செலெக்ஷன் நடக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சு விட்டு இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் போய் அமர்றாங்க. அது வரைக்கும் இந்திய ஃபாரின் சர்வீஸோட அந்த வரலாற்றில் இது வரைக்கும் யாரையும் தேர்ந்தெடுத்ததில்லை. ஐஏஎஸ்ஸாக வந்திருக்கிறாங்க பார்வை மாற்றுத்திறனாளிகள், ஆனால் ஐஎஃப்எஸ் வந்ததில்லை. ஏன்னா அதில் ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஒரு ஃபாரின் லேண்டில் போய் ஒரு வெளிநாட்டில் எல்லா வேலைகளையும் செய்ய முடியுமா ஒருத்தரால்? பார்வை மாற்றுத்திறனாளியாக இருக்கிற ஒருத்தரால், 100% விஷன் சேலஞ்ச் இருக்க ஒருத்தரால் அப்படிங்கிற ஒரு கேள்வி அரசாங்கத்திடம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து தான் இவர் வந்து அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்க்கு போகிறாங்க. இப்போ இயல்பில் நமக்கு என்ன தோணும்? நாம் அந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காத போது எனக்கு மட்டும் கிடைக்குமாங்கிறதா அடிப்படையில் ஒரு கேள்வி வரும். நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் அவங்க போய் எந்த தயக்கமும் இல்லை. அவங்க இப்போ சமீபத்தில் என்னுடைய உரையாடலில் சொன்னாங்க, நான் அந்த யூபிஎஸ்சியோடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டதே எனக்கு ஒரு பெரிய வெற்றியாக நான் பார்த்தேன். இந்த இடத்துல நாம் வந்து நின்றுட்டோம் அப்படிங்கிறது அவங்களுடைய கனவை அவங்க விரட்டிக்கிட்டு இந்த தூரம் வந்தது. அது 1 நாள் 2 நாளில் நடக்கலை. பல ஆண்டுகளாக அந்த கனவை விரட்டிக்கிட்டே வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க பெனோ. அப்போ ஒரு 45 நிமிடம் அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் நடக்குது. வழக்கமாக இவ்வளவு நீண்ட பர்சனாலிட்டி டெஸ்ட் நடக்காது. அவங்க கிட்ட கேட்குறாங்க, 5 பேர் இருப்பாங்க பேனலில். அப்போ அவங்க சொன்னாங்க, முதல்ல உட்கார்ந்த உடனே வழக்கமாக கேட்குற ரொம்ப இயல்பான கேள்வி அவங்களுக்கு முன்வைக்கப்பட்டது, ஹவ் ஆர் யூ அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படி ஒரு கேள்வி வந்தால் நல்லா இருக்கேன், ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவங்க ஓப்பனிங்கே என்ன ஆரம்பிச்சாங்கன்னா, ஐ எம் காம், கூல் அண்ட் கான்ஃபிடென்ட் அப்படின்றாங்க. ஓப்பனிங்கில் அவங்களுடைய பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் அந்த கேள்வியை தொடங்குற இடத்துல இருந்து வெவ்வேறு விதமான கேள்விகள் வருது. அவங்களுக்கு பார்வை மாற்றுத்திறனாளி எதில் இருக்கக்கூடிய ஒருத்தரை அவங்க என்னவா நினச்சி இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்கன்னு அவங்களால உணர முடியாது, பார்க்க முடியாது, ஆனால் உணரதான் முடியும். ஆனால் அந்த மைண்ட் கேமை நான் தொடர்ச்சியாக என்னால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க. பெனோ மாதிரியான நிறைய பேர் இருக்காங்க. ஏன் நான் இந்த 2 பேரை சொல்கிறேன்னா, இந்த ட்ரீம், இந்த கனவை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு நிறைய வந்துட்டாங்க. இங்கேயே நிறைய பெண்களை பார்க்குறேன். இவ்வளவு பேருக்குமான வாய்ப்புகள் அப்படின்னு உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா. அதே போல் இன்னொரு குழந்தை எனக்கு, அவங்களும் மாற்றுத்திறனாளி. இந்த 2 பேரை சொல்லிட்டு நான் என் சப்ஜெக்டுக்கு வரேன்.
இந்த ட்ரீம் அப்படிங்கிறத இங்கே வந்து பார்த்த பிறகு அதை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். ட்ரீம் தான் தலைப்பாக இருக்கிறதுனால, இந்த கனவு என்பது தான் முக்கியமாக இருக்கிறதுனால, இந்த கனவை விரட்டி பிடித்த, இந்த கனவை தங்களதுக்கானதாக மாற்றிக்கொண்ட 2 பெண்கள், சமகால பெண்கள், சமகாலத்தில் ரொம்ப எளிய பின்னணியிலிருந்து வந்து சாதனைகளை அடைந்த பெண்கள் அப்படிங்கிறதுனால அவங்க 2 பேரை நான் இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இன்னொருத்தர் துளசிமதி முருகேசன். சமீபத்தில் அந்த குழந்தைய பார்த்துருப்பீங்க. துளசிமதியை பற்றியும் அவங்களோடய நான் உரையாடி இருக்கேன் என்னோட டிஸ்கோ வித் கேஎஸ் பாட்காஸ்டில். ரொம்ப அற்புதமான குழந்தைகள். அதாவது அப்படி ஒரு அப்பாவும் அப்படி ஒரு பிள்ளைகளும் இருக்கணுமேன்னு எல்லாரும் கனவு காணுவாங்க. அப்படி கனவை விரட்டி பிடித்த 2 குழந்தைகள். இந்த துளசிமதி முருகேசனுக்கு வந்து அவங்களும் மாற்றுத்திறனாளி. அவங்களோட சாதனை என்ன சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னாலும் நான் ரீகால் பண்ணுறேன். காஞ்சிபுரம் பக்கத்தில் ரொம்ப எளிய பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் இந்த சமூகத்தை எதிர்கொள்றதே பெரிய சிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. ஒரு கையில் சோம்பி போயிருக்குது. அப்போ அவங்களே சொல்கிறாங்க, என்னை வந்து நண்பர்கள்லாம் கேலி கிண்டல் பண்ணுவாங்க, ஏலியன்னு சொல்லுவாங்க, கருப்பின்னு சொல்லுவாங்க, எல்லா விதமான கிண்டலையும் நான் எதிர்கொண்டேன். ஒரு எளிய பின்னணி, 5ஆம் கிளாஸ் வரைக்கும். இந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் எதிர்கொண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு அப்பா வந்து ரொம்ப ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருக்கிறார். முருகேசனுக்கு வந்து பெரிய கனவு இருக்குது, தன்னுடைய குழந்தைய உலக அரங்கத்தில் நிறுத்த வேண்டும். எங்கே? ஸ்டேட் லெவலில் இல்லை, நேஷனல் லெவலில் இல்லை, வேர்ல்டு லெவலில் கொண்டு போய் நிப்பாட்டணுங்கிற ஒரு பெரிய கனவு அந்த முருகேசனுங்கிற அப்பாவுக்கு இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு சின்ன இடத்துலேருந்து தொடங்கக்கூடிய ஒருத்தருக்கான கனவு என்னவா இருக்க முடியும்? அவங்களோட ட்ரீம் எவ்வளோ பெருசாக இருக்க முடியும்? ஒரு தமிழ்நாடு அளவில் தெரிஞ்ச ஒருத்தராக மாற்றலாம்னு நினைப்போம், ஸ்டேட் பிளேயராக வரணும்னு ஆசைப்படுவோம், நேஷனல் பிளேயர் கூட ஆசைப்படுவோம், இன்டர்நேஷ்னலாக போகணும்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி வந்து ப்ராடிஜிஸாக நிறைய வந்துட்டு இருக்காங்க. நான் துளசிமதியையும் பெனோவையும் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அவங்களுக்கு இல்லை. இயல்பாக அத்தனை மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய எந்த ஒன்றும் இல்லாத 2 பேர் இன்னைக்கு சர்வதேச அளவில் இருக்காங்க. பெனோ ஐஎஃப்எஸ் வந்து அவங்க 10 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்காங்க. இன்னைக்கு ஐஎஃப்எஸ்ஸாக ஃப்ரான்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, மலேசியாவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்தோனேஷியாவில் இந்திய அரசாங்கத்தினுடைய காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி இந்தியன் எம்பசி. துளசிமதி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ரொம்ப சுருக்கமாக முடிக்கிறேன். துளசிமதி ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனலான ஒரு குழந்தை. அவங்க சொல்கிறாங்க, முதல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு வெற்றி கிடைக்குது துளசிமதிக்கு. அந்த வெற்றிக்கு பிறகு ஸ்கூலுக்கு திரும்ப வரும்போது அத்தனை பேரும் வரவேற்கிறாங்க. யாரெல்லாம் கேலி பண்ணாங்களோ, யாரெல்லாம் கொண்டாடின, யாரெல்லாம் கிண்டல் செஞ்சாங்களோ, ஏலியன்னு சொன்ன, கருப்பின்னு சொன்ன அத்தனை குழந்தைகளும் அவங்கள வரவேற்கிறாங்க, கொண்டாடுறாங்க. அப்போ தான் துளசிமதிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குது. என்னுடைய கேலி கிண்டல் எல்லாவற்றிலும் இருந்து நான் தப்பிக்க வேண்டும் என்றால், எல்லாவற்றிலும் இருந்து நான் ஒதுங்கி நிற்கணும், என்னை கொண்டாடக்கூடிய இடத்துக்கு வரணும்னா வெற்றி ஒன்று தான் அதை சாத்தியப்படுத்தும் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க துளசிமதி. முதல் வெற்றி மாவட்ட அளவில் அவங்களுக்கு கிடைக்குது. இது அங்கே நிற்கல. எவ்வளவு தூரம் கடுமையான பயிற்சி அவங்க அப்பா கொடுத்துருப்பாருன்னா, ரொம்ப நீண்ட ஸ்டோரி, நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். வாரதா புயலோ அல்லது வேறு புயல், எனக்கு சரியாக நினைவில்லை, ஒரு புயல் வருகிறது. புயலில் ஒட்டுமொத்தமாக பெரிய அழிவு இருக்குது. அந்த ஊர்லேயும் எல்லா அழிவுகளும் இருக்குது. அவங்க வீடு ஒரு குடிசை வீடு, அந்த வீடும் அந்த புயலில் அன்று இரவு இடிஞ்சு விழுந்துருது. காலையில் தங்கறதுக்கு இடம் இல்லை. ஆனால் 5:30 மணிக்கு அப்பா இந்த 2 பிள்ளைகளையும் கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். காலையில் வீடு இல்லை, என்ன செய்ய போகிறோன்னு தெரியாது. ஆனால் தொடர்ச்சி, அந்த டிசிப்ளின் சொன்ன இல்லையா, அதனுடைய தொடர்ச்சி, செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. எல்லா வெற்றிகளிலும், எல்லா கனவுகளையும் அடைவதில், எல்லா கனவுகளையும் வெற்றியாக்குவதில் ரொம்ப முக்கியமாக அந்த செல்ஃப் டிசிப்ளின் இருக்குது. அப்படி அழைத்து போன அப்பா அதுக்கு பிறகு பல கட்டங்களில் அவங்க வெற்றிகளை பெறாங்க. 2 பெண் குழந்தைகள் அவருக்கு. கிருத்திகான்னு ஒரு பெண், அவங்களும் பேட்மிண்டனில் தான் இருக்கிறாங்க. சரி, இந்த துளசிமதி யார் அப்படின்னு கேட்டு உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், கூகுள் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சமீபத்தில் கூட அவங்க பெரிய பெரிய மேடைகள்லாம் ஏறி இருந்தாங்க. பாரிஸில் நடந்த பாரா ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்காக சில்வர் மெடல் வாங்கின குழந்தை. இந்தியாவுக்காக இந்தியாவுடைய தேசிய கொடியை அங்கே சர்வதேச அரங்கத்தில் ஏற்றுவதற்கான அடிப்படையாக இருந்த ஒரு குழந்தை. அங்கேருந்து வர்றாங்க. தொடர்ச்சியாக பல வெற்றிகள் எல்லாம் இருக்குது. முதல்ல யூ ஒன்ட் பிலீவ், அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை. ராக்கெட் எப்படி கிடைச்சதுன்னு சொன்னாங்க. முதல்ல அந்த பேட்மிண்டன் ராக்கெட்டை வாங்கினது அவங்களுக்கு கிடைச்சது எப்படி இருக்குன்னா, அந்த காலகட்டங்களில் காம்ப்ளானுக்கு இலவசமாக கொடுப்பாங்களாம். அதை தான் எனக்கான ஃபர்ஸ்ட் ராக்கெட் அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு இரவு விளையாடிட்டு போகக்கூடியவங்களுடைய செகண்ட் ஹேண்ட் அந்த ராக்கெட் வீணாக போன பிறகு அதை வாங்கி வச்சு விளையாடக்கூடிய இடத்துல இருந்திருக்காங்க. ஒருவேளை சாப்பாடு கஷ்டம் இருக்காங்க. இதெல்லாம் அவங்களே சொன்னது. அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வர்றாங்க. இந்த ட்ரீம் அடையிறதுல இருக்கு இல்லையா, இந்த அப்பாவுடைய பெருமை ஒன்று இருக்குது. அதை மட்டும் சொல்லிட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு வர்றேன்.
இந்த பிரான்ஸில் அவங்க ஒரு சில்வர் மெடல் வாங்கினது நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஏஷியன் கேம்ஸ் வருது. ஏஷியன் கேம்ஸில் 3 மெடல் அடிக்கிறாங்க. சிங்கிள்ஸில் கோல்டு மெடல், டபுள்ஸில் சில்வர், மிக்ஸ்டு டபுள்ஸில் பிரான்ஸ். ஒரே போட்டி, ஆசிய விளையாட்டு போட்டியில் 3 மெடல்களோட வர்றாங்க. அப்போ ஒரு காட்சி, ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. எல்லாருக்கும் அமையுமான்னு தெரியாது, அமைந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதுதான் பிளஸ்டு லைஃப் நான் சொல்லுவேன். அந்த தருணம் ஏர்போர்ட்டுக்கு வந்து அந்த குழந்தை இறங்குது, மெடல்ஸோட வந்து இறங்குறாங்க. அப்பா அங்கே நிற்கிறாரு. எங்கே நிராகரிக்கப்பட்டாங்களோ நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்காங்க. அப்பாவுக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. பொம்பளை பிள்ளையை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, உனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எதுக்காக இந்த பிள்ளைகளுக்கு இவ்வளோ செய்யணும், இந்த கேள்விகள்லாம் எதிர்கொண்டுட்டே இருக்கிறார் முருகேசன். என்றைக்குமே அதை அப்பா பொண்ணுங்கள்கிட்ட கொண்டு போனதே இல்லை. இன்னொன்று சொன்னாங்க, ரொம்ப அழகாக சொன்னாங்க. அழகு பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அந்த குழந்தைக்கு எந்த விதத்திலையும் தாழ்வு மனப்பான்மை வந்துவிடக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, ஏலியன்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லப்பட்ட எதிர்கொண்ட விமர்சனங்களை எதிர்கொண்ட அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா சொன்னது என்னன்னா, அழகுனா வெளித்தோற்றம்ல இல்லைம்மா, கடைசி வரைக்கும் போராடுறது. ஒரு போட்டியில் கடைசி வரைக்கும் போராடணும். தோல்வி அடைஞ்சிருவோன்னு நினைச்சா கூட அந்த இடத்துல நின்று விளையாடி அந்த தோல்வியை வெற்றிகரமாக மாற்றி நீ போய் அங்கே நிற்ப இல்லையா, அதுதான் அழகுன்றார். அப்படியான ஒரு வெற்றி தான் ரொம்ப உண்மையான அழகு. அந்த அழகை தான் இந்த உலகம் கொண்டாடும், வேற எந்த அழகும் அதுக்கு ஈடானதில்லை அப்படின்னு சொல்லி இவ்வளவெல்லாம் அவர் கொண்டு வந்து சேர்க்கிறாரு. அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது குழந்தை மேலே. இந்த பெண் பிள்ளைகள் நமக்கு பெருமை சேர்ப்பார்கள், நம்முடைய கனவை அவங்க கட்டாயமாக நினைவுக்கு கொண்டு வருவாங்கலாம். அப்படி ஏர்போர்ட்டில் வந்து இறங்கும்போது மொத்த மீடியாவும் இருக்குது. இன்றைக்கும் அந்த காட்சிகள் நீங்கள் பார்க்க முடியும், இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலாக இருக்கக்கூடியது. மொத்த மீடியாவும் இருக்கும்போது அந்த குழந்தை வந்து அந்த மெடலோடு இருந்து அப்பா கிட்ட அந்த மெடலை கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குது. அந்த நொடி, அந்த நெகிழ்வு இருக்கு இல்லையா, அங்கே அப்படி அவங்க அப்பா அப்படி நெகிழ்ந்து போய் நிற்கிறார். மொத்த கேமராவும் அப்படி சுற்றி அந்த குடும்பத்தை தான் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு அப்பாவுக்கு நன்றி சொல்லுது. இவ்வளவு தூரம் வந்து நின்ன எனக்காக எல்லாமே செஞ்சது அப்பா தான் அப்படின்னு ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லும்போது முருகேசன்கிற அந்த அப்பாவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அந்த நிறைவு இருக்கு இல்லையா, கனவை நனவாக்கக்கூடிய, கனவை அப்படி துரத்தி பிடிச்சி அப்படி வந்து நிப்பாட்டுறது. யோசிச்சு பாருங்களேன், எந்த பின்னணியும் கிடையாது. என்ன நம்பிக்கை இருந்துச்சு? மதிய வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொன்னாங்க. உரையாடலை நம்ப மாட்டீங்க. இன்னைக்கு காலையில் அப்பா எப்படியோ அனுப்பிச்சிட்டாரு, ஸ்கூலுக்கு போவோம், எங்களுக்கு வந்து கவலை இருக்கும், மதியம் அப்பா என்ன பண்ணுவாங்க, உணவுக்கு என்ன செய்வாங்க, ஆனால் எப்படியோ எங்களுக்கு உணவு வந்துடும். ஒரு கூலி தொழிலாளி அங்கேருந்து அப்படி வந்து நிப்பாட்டினாங்க. 2 பேரும் மாற்றுத்திறனாளிகள். பெனோவும் மாற்றுத்திறனாளி, அதே போல் துளசிமதியும் ஒரு மாற்றுத்திறனாளி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கனவை துரத்துகிறோம், ட்ரீமை நம்ம நோக்கி போகிறோம் அப்படின்னா எது ஒன்றும் தடையாக இருக்க முடியாது. அதுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையாக இருக்க வேண்டியதில் முதல்ல செல்ஃப் டிசிப்ளின், அதுக்கப்புறம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இந்த கான்ஃபிடென்ஸ் அவங்க அப்பாவுக்கு இருந்துச்சு, பிள்ளைகளுக்கு இருந்துச்சு. பெனோவுக்கும் அப்படி தான். அவங்க அப்பா தான் எல்லாமாக இருந்தார். படிக்கிறது அவர் தான் படித்து காமிப்பார். படிக்கிறதுக்கு ஆள் கிடையாதுல்ல, அவங்க அம்மா தான் செய்தித்தாள்களை படித்து ஒவ்வொரு நாளும் அவங்கள வளர்த்திருக்கிறாங்க ஸ்கூல்லேருந்து. இப்படி 2 நபர்களை நான் சமீபத்தில் சந்தித்தேன். 2 பேர் எனக்கு வந்து இந்த கனவை விரட்டி பிடித்தவர்கள் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. சரி, இது ஏன் நான் அந்த ட்ரீம்ங்கிற தலைப்புக்காக இந்த 2 பேரை இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சமூக ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள், அதனுடைய தாக்கம், அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. 10 நிமிடத்தில் நான் உரையை முடிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி இதை எப்படி புரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு ஐயா அறிவொளி அவர்களுடைய ஒரு சின்ன கதையை நான் வந்து சொல்ல ஆசைப்படுறேன். உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, 60களில் 80களில் அப்படின்னு அவருடைய கேசட்ஸ் தான் இங்கே வந்து இருக்கக்கூடிய பட்டிமன்றங்களுக்கெல்லாம் முன்னோடி, விவாத மன்றங்களுக்கெல்லாம் முன்னோடி. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை பேராசிரியராக இருந்தவர் ஐயா அறிவொளி. அவர் வந்து உண்மை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறார். உண்மைனா ஒன்று தானே இருக்க முடியும், உண்மை உண்மைக்கு மாறானது, இது 2 தானே இருக்க முடியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உண்மை 3 வகையானது அப்படிங்கிறார். எப்படிங்க அது? உண்மைன்னா ஒன்று தானே இருக்க முடியும், உண்மை உண்மைக்கு மாறான ஒன்று அப்படி தானே இருக்க முடியும், இயல்பான கேள்வி இருக்கும் இல்லையா. அப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். இப்போ உண்மையை வந்து 3 வகையாக பிரிக்கிறார் அவர். பொதுவான உண்மை அப்படின்னு ஒரு உண்மை, பொய்யான உண்மை அப்படின்னு ஒரு உண்மை, உண்மையான உண்மை, இப்படி 3 உண்மை இருக்குங்க அப்படிங்கிறார். அது எப்படி இது 3 உண்மை இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும், கேட்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கும். அப்போ ஒரு உதாரணத்துக்கு அவர் கேட்குறாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச அடிப்படையான அறிவியல் கேள்வி ஒன்று முன்வைக்கிறார். என்ன அடிப்படையான அறிவியல் கேள்வி? இந்த பூமியில் நீரும் நிலமும் சேர்ந்தது தான் பூமி இல்லையா, அதுதான் அடிப்படை அறிவியல், நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். இப்போ எத்தனை மடங்கு நீர், எத்தனை மடங்கு நிலம் அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப சிம்பிள் கேள்வி, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த பூமியில் எத்தனை மடங்கு நீர் இருக்குது, எத்தனை மடங்கு நிலம் இருக்குது? திரும்ப ஸ்கூலுக்கு போயிட்டோமா? 3 மடங்கு நீராலும் 1 மடங்கு நிலத்தாலும் சூழப்பட்டது தான்
இந்த பூமி. இதானே நம்ம இயல்பா பார்க்கறது. இது பொதுவான உண்மைங்க அப்படிங்கிறார். அது என்ன பொதுவான உண்மை? அப்போ பொய்யான உண்மை என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு கப்பலில் நீங்கள் எல்லாம் இப்போ வந்து யூரோப் டூர் போறீங்க, இல்லை ஏன்னா இப்போ உலகத்தின் ஆகப்பெரிய அதிகப்படியான உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதுனால உங்களை வந்து ஒரு யூரோப் ட்ரிப்பு கூட்டு போறாங்கன்னு வச்சுப்போமே. கடலில் போயிட்டு இருக்கீங்க, கப்பலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொருள் தவறி விழுந்துருது. அப்படி தவறி விழுந்த பொருள் தண்ணியில் விழுமா? கடல் தண்ணியில் விழுது. விழுந்த பிறகு அந்த பொருள் எங்கே போகும்? கீழே மூழ்கிட்டே இருக்கும். மூழ்கி கடைசியாக அது போய் எங்கே நிற்கும்? தரை தட்டிடுமா? அப்போ 3 மடங்கு நீர் அப்படிங்கிறது இந்த இடத்துல தப்பா போயிடுதா? அங்கேயும் தரை தானே இருக்குது. அதை என்ன சொல்றாருன்னா, இதான் பொய்யான உண்மை அப்படிங்கிறாரு. சரி, அப்போ உண்மையான உண்மை என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. அப்போ உண்மையான உண்மை என்னன்னா, உலகம் முழுக்கவே நிலப்பரப்பு தான், அதுல 3 பங்கு தண்ணி மேல அந்த நிலத்து மேல தேங்கி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான உண்மை அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்றாரு அறிவொளி ஐயா. இதையே இங்க சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இப்படிதான் நமக்கு வரக்கூடிய வாட்ஸ்அப் ஃபார்வர்டில் தொடங்கி சமூக வலைத்தளங்களுடைய பல்வேறு அம்சங்களில் உண்மை மாதிரியே பல விஷயம் வரும். ஆனால் எது உண்மையான உண்மை, எது பொய்யான உண்மை, எது பொதுவான உண்மை அப்படிங்கிறத அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்ல வந்தேன். அறிவொளி ஐயா அப்போவே சொல்லியிருக்கிறாரு, உண்மையை மாதிரியே சொல்லுவாங்க ஆனால் உண்மை இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப தெளிவாக இந்த விஷயங்களை நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. சரி, சமூக வலைத்தளங்கள் பற்றியெல்லாம் நிறைய குறைபாடுகள் இருக்குது, எனக்கே இருக்குது. ரொம்ப வன்மமாக மாறிடுச்சு. இன்னைக்கு நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது. இந்த நெகட்டிவிட்டிங்கிற கேள்வியை நிறைய நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நம்மை சுற்றி இன்னைக்கு வந்து பெரிய சிக்கலாக இருக்கிறது நெகட்டிவிட்டி. இதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இப்போ இந்த கேள்விக்கும் நான் வரேன். நிறைய சமூக வலைத்தளங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாசிட்டிவாக நிறைய அம்சங்கள் இருக்குது. நம்ம எல்லோருக்கும் தேவையான எல்லா விஷயங்களும் அங்கே கிடைக்குது. இசை இருக்கா? இருக்கு. உணவு பற்றின விஷயங்கள் இருக்கா? இருக்கு. டிராவல் பற்றி இருக்கா? இருக்கு. எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான கண்டென்ட் இருக்கா? இருக்கு. எல்லா விதமான கண்டென்ட்டும் இருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, கூடவே நிறைய நெகட்டிவிட்டியும் இருக்குது. சரி, அப்போ இதில் எதை நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தானே இருக்குது. அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நான் உங்களுக்கு வைக்கிறேன். இன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு பிறந்தநாள் இருக்குன்னு வச்சுப்போமே. பிறந்தநாள் இன்னைக்கு அல்லது ஒரு வெற்றி அப்படின்னா, பிறந்தநாளுக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? இயல்பில் நிறைய வாழ்த்து வரும். அதுவும் 7700 நண்பர்களை நீங்கள் வச்சிருக்கும் போது ஆயிரக்கணக்கான வாழ்த்துக்கள் வரும் ஒரு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய ஒருத்தருக்கு. அதே போல் சமூக வலைத்தளங்களில் நிறைய கொண்டாட்டங்களாக அவங்கள கொண்டாடுவாங்க, உங்களுக்காக பாராட்டுகளை சொல்லுவாங்க, எல்லாமே நடக்கும். இன்னைக்கு வந்ததுலேருந்து ஒரு 100 பேராவது உங்கள் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய சொல்றாங்க. ஆயிரக்கணக்கான மனிதர்கள், லட்சக்கணக்கான மனிதர்கள் முகமறியாமல் கொண்டாடக்கூடிய மனிதர்களை பார்த்துட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பொதுவெளிகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இருக்கும். இந்த பாராட்டுகள் வந்துட்டே தானே இருக்குது. உங்களுக்கும் வந்திருக்கும் ஒவ்வொரு துறையிலையும். இல்லை இன்னைக்கு வந்து ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா காலையிலேருந்து அவ்வளவு அழைப்புகள் கொண்டாட்டமாக வந்து கொண்டே இருக்கும். நாம் வந்து நம்மை நேசிக்கக்கூடியவங்க, அன்பு செலுத்தக்கூடியவங்க எல்லாருடைய அன்பும் அவ்வளவு கொண்டாட்டமும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு, இன்னைக்கு போகக்கூடிய இடத்துல நீங்கள் டிராஃபிக்கில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுது. நீங்கள் போகக்கூடிய டிராஃபிக்கில் ஒரு விபத்து கூட இல்லை, சின்னதாக ஒரு முரண் ஒரு சிக்னலில் நிற்கும் போதுன்னு வச்சுக்கிங்களேன், யாரோ ஒரு முகம் தெரியாத ஒரு மனிதர் அந்த இடத்துல நம்ம காயப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். இன்னைக்கு காலையிலேருந்து உங்களுக்கு பிறந்த நாளுக்கான வாழ்த்து மழை கொட்டிக்கிட்டே இருக்குது. நமக்கு இவ்வளவு நண்பர்கள் இருக்காங்களா, நம்ம மேல அன்பு செலுத்துறதுக்கு இத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சூழல்ல ஒரே ஒருத்தர், முகம் தெரியாத ஒரு மனிதர், அவர் ஒரு வார்த்தையை, ரொம்ப உங்களை ஹர்ட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அன்னைக்கு மாலையில், அன்னைக்கு நாளோட நிறைவில் நமக்கு எது நம்ம மனசில் நிற்கும்? எது மேலோங்கி நிற்குது? காலையிலேருந்து உங்களுக்கு 1000 வாழ்த்துக்கள் வந்திருக்கிறது, 10,000 மெசேஜ் வந்திருக்குது, நண்பர்கள் வந்து கொண்டாடி இருக்கிறாங்க. ஆனால் கடைசியாக எது நம்ம மனசில் நிற்குது? எது உறுத்திக்கிட்டே இருக்குது? யாரோ ஒரு முகம் தெரியாத ஒரு மனிதர் சொன்ன அந்த வார்த்தை நம்மளை ஹர்ட் பண்ணுது. இது மனித இயல்பு இல்லையா? எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இயல்பு. சரி, இப்போ நாம் யாரை மதிக்கிறோங்கிற அடிப்படை கேள்வி இப்போ வந்துடுது. இப்போ தங்கமூர்த்தி சார் காலைல என்னை வாழ்த்துறாரு, அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் சார் வந்தவுடனே வாழ்த்துறாரு. நான் புதுக்கோட்டை நண்பர்களாக சொல்கிறேன். சரி, சுவாமிநாதன் சார் திண்டுக்கல்லேருந்து அவர் ஒரு வாழ்த்து சொல்கிறாரு. இப்படி எல்லாமும் இருக்கக்கூடிய சூழல்லேருந்து இவங்களை தானே நான் மதிக்கணும்.
என்னை கொண்டாடக்கூடிய நபர்களை, என்னை மதிக்கக்கூடிய, என் மேலே அன்பு செலுத்தக்கூடிய, என் மீது நட்போடு இருக்கக்கூடிய ஒருத்தரை நான் கொண்டாடணும் இல்லையா? அவங்களுடைய வார்த்தைகளுக்கு தானே நான் மதிப்பு கொடுக்கணும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே நான் யாருக்கு மதிப்பு கொடுத்துருக்கேன்? யாரென்றே தெரியாத ஒருவர் அவர் பயன்படுத்திய ஒரு நெகட்டிவிட்டான ஒரு வார்த்தை, என்னை வந்து காயப்படுத்தணும்னு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, நாம் ஏன் அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துறோம்? யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அப்போ எங்கே சிக்கல் இருக்குது? நெகட்டிவிட்டியில் எது நெகட்டிவிட்டி அப்படிங்கிறதையும் அதை நம்ம புறக்கணிக்க வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கு இல்லையா? அதுக்கு தான் அடிப்படையில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. எல்லா நேரங்களையும் நமக்கு அது பக்கம் தான் போகுது மனசு. ஒருத்தன் சொல்லிட்டானே அப்படிங்கிறது தான் கடைசி வரைக்கும் மைண்டில் நின்றுகிட்டே இருக்குது. நல்லது எல்லாமே போயிடுது, கடைசி வரைக்கும் இந்த காயப்படுத்தின வார்த்தை தான் அன்னைக்கு நாள் முழுக்க சுற்றிக்கிட்டே இருக்குது. அடுத்த நாள் கூட தொடரும், பார்த்துருப்பீங்க. அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, நம்ம பிரெயின் அப்படி தான் பழகி இருக்குது. அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, ட்ரெயின் யுவர் பிரெயின் டு இக்னோர் நெகட்டிவிட்டி. இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு அம்சமாக இருக்குது. உங்கள் பிரெயினை அப்படி ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு நமக்கு. நாம் அடிப்படையில் எது நெகட்டிவாக இருக்கோ அந்த நெகட்டிவிட்டியை தான் முழுசாக நம்ம எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அப்படி தான் நான் சொல்கிறேன், சமூக ஊடகங்களை நாம் அணுக வேண்டிய அம்சம் அப்படிங்கிறதுலையும் நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணுவோம். நாம் ஏன் அதை எடுத்துக்கணும்? நமக்கு எது வேண்டும் என்பதை நாம் தானே முடிவு செய்யணும். அப்போ நாம் எதுக்கு மதிப்பளிக்கிறோம் என்பதும் நம்ம கையில் தானே இருக்குதுங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. அப்புறம் இதில் அடிப்படை இன்னொன்று இருக்குது, நம்ம அட்டென்ஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது. நம்ம அட்டென்ஷன் நம்மளை கொண்டாடக்கூடியவர்கள் பக்கத்தில் இல்லை, நம்ம மீதான பாசிட்டிவிட்டி மேலே இல்லை, நம்மளோட அட்டென்ஷன் நெகட்டிவிட்டி மேலே இருந்திருக்கு. அதனால தான் நாம் தொடர்ச்சியாக இந்த ஹர்ட் பண்ண வார்த்தையை பிடிச்சி தொங்கிட்டே இருக்கிறோம். ஏன் அந்த அட்டென்ஷன் அங்கே வைக்கணும்? அங்கேருந்து தூக்கிடுவோம். அந்த அட்டென்ஷனை தூக்கி பாசிட்டிவிட்டி மேலே வச்சோம்னா இந்த சிக்கல் இருக்காது. இதே தான் நான் சோஷியல் மீடியாவுக்கும் சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு அம்சமும் இருக்கிறது. சமூக வலைத்தளங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி நிறைய பாசிட்டிவ் இருக்குது, நிறைய நமக்கான கொட்டி கிடக்கக்கூடிய அன்பு இருக்குது. அதுக்கிடையில் இந்த நெகட்டிவிட்டியும் இருக்கும். இன்றைக்கி என்ன கேட்டால் நான் ரொம்ப இடத்துல சொல்கிறேன், காந்தியாரோ கலாமோ இன்னும் சொல்லப்போனால் கடவுளே வந்தாலும் சமூக வலைத்தளங்களில் அப்படி அணுகக்கூடியவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அதில் நாம் ஒன்றும் தனிப்பட்ட முறையில் அங்கேருந்து எக்ஸம்ஷன் கிடையாது இல்லையா? அதுலேருந்து தூக்கி போட்டுடலாம். நிறைவாக 2 அம்சங்களை சொல்லி நிறைவு செய்கிறேன், நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால. வாழ்க்கையில் நம்மோட இருக்கக்கூடிய நண்பர்களை எப்படி புரிந்து கொள்வது, நம்மோட இருக்கக்கூடிய நட்பை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு 3 விதமான மனிதர்களாக நாம் அவங்கள பார்க்கலாம். ஒரு விதமான மனிதர்கள் வந்து இலைகளை போன்றவர்கள். இந்த இலைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு சீசன் மாதிரி. ஒரு சீசனுக்கு இலை வரும், அப்புறம் இலையுதிர் காலமும் இருக்கும். நம்மோட இருக்கக்கூடிய நட்பில், உறவில் இந்த சீசன் மாதிரி வந்து போகக்கூடியவங்க இருப்பாங்க. நாம் இவங்களை புரிஞ்சுக்கணும். மனிதர்களை புரிந்து கொள்வதில் யாரோட நாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கணும், யார் நமக்கானவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுல இலைகளை மாதிரி இருக்கக்கூடிய இந்த சீசனலாக வந்து போகக்கூடியவங்கள்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம். அடுத்து இன்னொரு வகை இருக்குது, அது கிளைகள் மாதிரி. இந்த கிளை எப்படி இருக்குன்னா, அதுவும் கொஞ்ச காலம் வெயிட் தாங்கும். ஆனால் ஓவர் வெயிட் போட்டோன்னு வச்சிங்களேன், கிளை முறிஞ்சிடும். ஒரு அளவுக்கு மேலே நாம் அந்த கிளைகளை நம்பினோன்னா, அந்த கிளை மேலே ஒரு வெயிட்டை ஏற்றினோன்னா அந்த கிளை முறிஞ்சிடும். அதே போல் தான் நட்புலையும், அதே போல் உறவுகள்லையும் கூட நாம் யார்கிட்ட எவ்வளவு எதிர்பார்க்கலாம்ங்கிற ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது. நம்மளுடைய பெரிய சிக்கலே எதிர்பார்ப்பு தான். நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு வச்சுங்களேன், யார் மீதும் வருத்தம் இருக்காது, யார்கிட்டையும் நமக்கு எந்த சிக்கலும் இருக்காது. எதிர்பார்ப்பு ஒன்று தான் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. அப்போ எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ யார்கிட்ட தான் நம்ம அப்படி உறுதியாக இருக்கிறது? இலை மாதிரி இருக்கிற மனிதர்கள்ட்ட வேண்டாம், கிளை மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் வேண்டாம் அப்படின்னா யாரோடு நாம் பயணிக்கிறது? அப்படின்னா நமக்கான மனிதர்கள்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க வேர்களை போன்றவர்கள், கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, வேர்கள் ரொம்ப ஆழமாக இருக்கும், அந்த வேர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மோடையே நிற்பாங்க, நமக்கான எல்லா பிரச்சனைகளோடையும் நம்மோட இருப்பாங்க, நமக்கான எல்லா நெருக்கடிகளோடும் நம்மோட இருப்பாங்க. இந்த வேர்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காது, நான் உங்ககிட்ட இருக்கேன்னு சொல்லாது, ஆனால் அதுதான் பிடிப்போடு நிற்கும். இப்போ அப்படி வேர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் ரொம்ப பிடிச்சு வச்சுக்கணும். இங்கே 7700 பேரில் வேர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் நிறைய இருப்பாங்க. ஏன்னா சமூகம் பற்றி சிந்திக்கிறீங்க அப்படின்னா இந்த வேர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள நாம் கூடவே வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொரு அம்சம் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு பாட்காஸ்டில் மெய்யழகன் இயக்குனர் பிரேம்குமார், மெய்யழகன் திரைப்படம் நிறைய பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த திரைப்படத்தில் நிறைய காட்சிகள் அற்புதமாக இருந்திருக்கும், நீங்களும் நிறைய நெகிழ்ந்திருப்பீங்க. இந்த கதாபாத்திரமே ரொம்ப அற்புதமான கதாபாத்திரங்கள். 2 பேர் எனக்கு முதல்ல ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 2 மேல் கேரக்டரை வச்சு ஒரு படத்தை எப்படி முடிக்க முடியும் அப்படின்னு பிரேம்குமார்ட்ட நான் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் அற்புதமான ஒரு திரைப்படமாக வந்தது. நிறைய காட்சிகள் இருக்குது, அதெல்லாம் விட்டுறேன். ஒரு முக்கியமான ஒரு அம்சம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்.
இந்த மெய்யழகன் கேரக்டருக்கும் அரவிந்த் சாமிக்குமான அந்த இடைவெளி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பிறகு தொலைபேசி என்ன கேட்பாரு கார்த்தி, என்ன வந்து அரவிந்த் சாமி மாற்றி கொடுத்துருவாரு. சென்னைக்கு வந்த பிறகு அவருக்கு வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். நமக்காக இருந்த ஒரு மனுஷன், நம்ம யாருன்னே அவருக்கு மெய்யழகன் யாருன்னே தெரியல, கார்த்தி யாருன்னே தெரியல. அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தன்ட்ட ஆனால் அவன் அவ்வளவு பாசத்தை கொட்டுறான், இவ்வளவு அன்பை கொட்டுறான். நான் என்ன செஞ்சேன், எதுக்காக இவ்வளவு பாசம் அப்படின்னு குழப்பத்திலேயே வர்றான் சென்னைக்கு. வந்துட்டு அவர் தொலைபேசியில் அழைச்சி பேசும்போது சொல்கிறாரு, அப்போ மெய்யழகன் கேரக்டர்லன்னு சொல்கிறாப்புல, நான் வந்து உங்களுக்கு உங்கள் ஃபோன் பண்ண ட்ரை பண்ணா தான் கிடைக்கல அப்படின்னாரு. அப்போ அரவிந்த் சாமிக்கு குற்ற உணர்ச்சி வரும். சொல்லுவார், இல்லைப்பா நான் தான் தொலைபேசி என்ன மாற்றி கொடுத்துட்டேன், மொபைல் நம்பரை மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்வார். அப்போ கூட அந்த கேரக்டரு மெய்யழகனோட கேரக்டர் அப்படி டிசைன் பண்ணியிருப்பார். அதை எப்படி தான் நீங்கள் உங்கள் நம்பரை மாற்றி சொல்லுவீங்க, நான் தான் சாப்பாட்டு நேரத்தில் ஏதோ ஒன்று மாற்றி எழுதிட்டேன் அப்படின்வார். இன்னும் குற்ற உணர்வு அதிகரிக்கக்கூடிய ஒரு காட்சி அது. ஒருத்தர் இவ்வளவு இன்னசென்ட்டாக ஒருத்தர் இருக்க முடியுமா, இவ்வளவு அன்பாக இருக்க முடியுமா, இவ்வளவு நேசமாக ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. நான் இந்த கேள்வியை பிரேம்குமாரோட உரையாடலில் வச்சேன். இது எப்படிங்க ஒரு இன்னசென்ட்டாக ஒருத்தர் இருக்கான். இன்னசென்ட்டாக மட்டும் இல்லை, அந்த காட்சியில் பக்கத்து நாட்டில் நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல் பற்றி கவலை அவனுக்கு இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய சமூக சிக்கல்கள் பற்றியெல்லாம் மெய்யழகனாக இருக்கக்கூடிய கேரக்டருக்கு பெரிய அளவுக்கு ஒரு தாக்கம் இருக்கும், அதை பற்றி கவலை இருக்கும், சமூகத்தை பற்றி அக்கறை இருக்கும். அப்போ நான் அந்த கேள்வி வச்சுருந்தேன், ஒரு இன்னசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு சமூகம் பற்றி இவ்வளவு புரிதல் இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், ரொம்ப முக்கியமான லைன், இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய லைன் நான் நினைக்கிறேன். இப்போ பிரேம்குமார் சொன்னார், அவன் இன்னசென்ட் தானே தவிர இக்னரண்ட் இல்லை. இன்னசென்ட்டாக ஒருத்தர் இருக்கிறதுனாலேயே அவன் இக்னரண்ட்டாக இருக்கான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இன்னசென்ட்டாக இருக்கிற எல்லாரும் தத்தி நம்ம சொல்கிறதே தப்பான ஒன்றுங்க அப்படின்னாரு. ஏன்னா இன்றைக்கி என்ன சிக்கல்னா, நம்மை சுற்றி நிறைய மெய்யழகன் இல்லை, ரொம்ப கம்மியான மெய்யழகன்கள் தான் இருக்கிறாங்க, அன்பு செலுத்தக்கூடியவர்கள் தான் இருக்கிறாங்க. அப்படியானவர்கள் இருக்கும்போது அவங்கள பத்திரமா பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நமக்கு தெரியாது, நம்ம சுற்றி யார் இருக்காங்கன்னு தெரியாது. நம்ம மீது அன்பு செலுத்தக்கூடிய நபர்களை, நம்ம மேலே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள கொண்டாடணும்ல. பல நேரத்தில் நம்ம காயப்படுத்திடுறோம், நமக்கு தெரியாமலே காயப்படுத்திடுறோம். நம்ம மேலே இவ்வளவு அன்போடு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த புரிதல் இல்லாமல் நம்ம காயப்படுத்திடுறோம். இப்போ இன்னசென்ட்டாக இருக்கிற ஒருத்தரை பார்த்தோன்னா நம்மை சுற்றி நிறைய இன்னசென்ஸ் இருக்காங்க. இந்த இன்னசென்ஸ் ரொம்ப அழகு. இன்னும் சொல்ல போனால் சில நேரங்களில் இக்னரன்ஸே ரொம்ப நல்லதுன்னு, இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். பல நேரங்களில் அறியாமே ரொம்ப நல்லது. ஆனால் இன்னசென்ஸாக ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்கள கொண்டாட வேண்டிய அம்சம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவர்களை கொண்டாடுவோம். அப்போ இந்த இன்னசென்ட்டாக இருக்கக்கூடியவங்களும் நம்மை சுற்றின பாசிட்டிவிட்டியும் நிறையா இருக்குது. சமூக ஊடகங்களும் அப்படித்தான். நாம் நெகட்டிவிட்டியை ஒதுக்கிட்டு பாசிட்டிவிட்டியை தேடலாம். அப்படி பாசிட்டிவாக நிறைய யோசிக்க ஆரம்பித்தோன்னா இந்த கனவை, இந்த ட்ரீமை அடையிறதுல எந்த சிக்கலும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.